ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஃபீல்டு கிடையாது, வேற ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன மாதிரி கோர்சஸ் படித்தா பெட்டராக இருக்கும். அவர்கிட்ட லேப்டாப்பில் மாஸ்டர் கேம் இருக்குது. பட் ஆனால் அவங்களால கன்சிஸ்டன்ஸாக அதை படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி அணுகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். முதல்ல மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரீமா பிரியும். உங்களுக்கு டிசைனிங் சர்வீசஸ், கேட்/கேம் சர்வீசஸ் அந்த மாதிரி எல்லாமே பிரியும். அதே மாரி சிஎன்சி ரிலேட்டடான, மிஷினிங் ரிலேட்டடான ஒர்க்ஸும் வரும். இப்ப நீங்க சிஎன்சி கேட்/கேம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து என்னென்ன ஜாப் ரோல் இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க ஃபிட்டரு அந்த மாரி கேட்டகரிஸ் இருக்கிற மாரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கேட்/கேம் போம்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பரேட்டர், செட்டர், கேம் புரோகிராமர் அப்படின்னு ஒரு 3 லெவல் வரும். இந்த ஆப்பரேட்டர்ன்றது லெவல். இதுல வந்து பொதுவா அப்ராடுக்கு எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெஷர் கேட்டகரியில தான். இப்போ ஒரு பீஸ் குடுக்குறோம், கழட்டுறோம், மாட்டுறோம். இவ்வளோதான் வேலை. இதுக்கப்புறம் வந்து செட்டர். செட்டர்னா என்ன அப்டின்னா, ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஒரு மெஷின எப்படி செட்டிங் எடுக்குறாங்க, டிராயிங் எப்படி ஸ்டடி பண்ணணும், டிராயிங்க்காக ஆஸ் பர் GDNT மேனுவல் புரோகிராமிங் எப்படி எழுதணும், அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும். அப்படின்னா மெஷின் குடுத்து ஒரு டிராயிங் குடுத்தா, நீங்க டயல் செட்டிங் நாலேட்ஜ் இருக்கணும், மேனுவல் புரோகிராமிங் நாலேட்ஜ் இருக்கணும், டூலிங் நாலேட்ஜ் இருக்கணும். இது இருந்தா செட்டர்ன்னு சொல்றோம். இதுக்கு இந்த மாரி கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அப்போ நீங்க கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னாவே, ஃபர்ஸ்ட்டு அத பத்தின ஒரு ஓவர்வியூ வாங்கிக்கணும். டிராயிங் ஸ்டடி எடுப்பாங்களா, டூலிங் நாலேட்ஜ், GDNT பிரகாரம் புரோகிராம் எழுதுறது. இப்போ YouTubeல எல்லா கன்டென்ட்டும் இருக்குது. அதே மாரி Mastercam சாஃப்ட்வேர் வெர்ஷனும் நீங்க வச்சிருக்கீங்க. டுட்டோரியல்ஸ் YouTubeலயும் இருக்குது. பட் ஆனா என்ன அப்டின்னா, நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டியூட்டர் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ YouTube பார்த்தே சில புரோகிராமர்ஸ் எல்லாம் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அகாடமிக்ல இப்டி பண்ணணும் அப்டின்ற நாலேட்ஜ் இருக்காது. பட் ஆனா அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். எஃபெக்டிவாவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி மூலியமா. இப்ப நம்ம ஒரு டியூட்டர் கிட்ட பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு டியூட்டர வச்சுட்டு, நீங்க இந்த ஸ்கில்ல அப்டேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வர சின்ன சின்ன டவுட்ஸும் அப்பப்ப சீக்கிரமா சால்வ் ஆயிடும். ஸோ முதல்ல இந்த செட்டர் லெவல் படிச்சுட்டு, நீங்க கொஞ்சம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். அது மேபி நீங்க இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு ஷார்ட்டா டைம்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது இங்க வந்துட்டு நீங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டைம்ல சில மெஷினிங் ட்ரெய்னிங் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி, உங்க ஸ்கில்ல வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது? இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர் கேம் பண்ணணும். மாஸ்டர் கேம் வந்து வித்தவுட் மெஷினிங் நாலேட்ஜ், GDNT அண்ட் மேனுவல் புரோகிராமிங் நாலேட்ஜ் பண்ணவே கூடாது. டூலிங் நாலேட்ஜ்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா வேஸ்ட் ஆஃப் மனி தான். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த செட்டர் லெவல் நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர் கேம் எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டர் கேம் வந்து த்ரூ ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி YouTubeல நெறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. பட் ஆனா ஒரு டியூட்டர் கிட்ட பண்ணும்போது, நீங்க நாளைக்கு ஒரு கம்பெனில ஒரு புரோகிராம் பண்றீங்கன்னா, அதுல வர்ற டவுட்ஸ் எல்லாமே நீங்களா பார்த்து ரெக்டிஃபை பண்ணி புரிஞ்சுட்டு போடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம டக்குன்னு கேட்டா கைட் பண்ணி சீக்கிரமா எஃபெக்டிவா புரோகிராம் பண்ணி போய்க்கலாம். ஸோ என்னன்னா, நான் வந்து யாராவது ஒருத்தர டியூட்டர் அதாவது நீங்க இன்ஸ்டிடியூட் தான் படிக்கணுன்றது இல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க கிட்ட அவங்க வொர்க்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் பே பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த செட்டர் லெவலுக்கு தேவையான இந்த குவாலிஃபிகேஷன் இந்த இத கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் மெஷினிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. இல்ல மெஷின்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க ட்ரெய்னிங் மூலியமா. அதுக்கப்புறம் மாஸ்டர் கேம் கெயின் பண்ணுங்க. ஒரு டியூட்டருக்கு ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க பண்றது சரியா? நீங்க பண்றது தப்பா? நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது வந்து தெரியும். இத பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்க அப்ராட் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எடுக்கிறது வந்து செட்டர் கேட்டகரி எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா செட்டர் கம் கேம் புரோகிராமர் கேட்டகரிக்கு எடுப்பாங்க. 2மே உங்களுக்கு ஸ்கில் வைஸா எலிஜிபிளா இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி தான் இந்த ஃபீல்ட்ல மூவ் பண்ணா பெட்டர் ப்ரோ. அத விட்டுட்டு நாமளே படிக்கிறோம் அப்படின்னு நெனச்சு, நம்மளே ஒண்ணு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதோட டைம் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காது. டைம் வந்து சீக்கிரமா போயிடும். அதனால ஒரு டியூட்டர செட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாஸஸ் படிச்சுட்டு, அதுக்கேத்த மாரி ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் நாலேட்ஜ் வந்துரும். இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத விட, நாலேட்ஜ்ன்றது ரொம்ப மேண்டேட்டரியா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இப்போ ஒரு கன்சிடரேஷனா ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக கேட்கிறோம். மத்தபடி நம்ம ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நாலேட்ஜ் தான் ரொம்ப பேசும்.
நீங்க 3 மாசம் இருந்து செட்டிங் போடுற பையனும் இருக்கான். 3 வருஷம் இருந்து ஆப்பரேட்டரா இருக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தவங்களோட சூழல் அப்படி இருக்கும். ஸோ நீங்க ஸ்கில் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் நீங்க அப்ராட்ல நீங்க திருப்பியும் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு கன்க்ளூட் பண்ணிர்றேன். ஃபர்ஸ்ட்டு செட்டர் லெவலுக்கு என்ன தேவையோ, அத ஒரு டியூட்டர் மூலியமா கத்துக்கோங்க. ஏன்னா, எல்லா விஷயங்களும் நீங்க ஆன்லைன்ல பார்த்து கத்துக்க முடியாது. ஒரு சேனல் மூலியமா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்க போய் கொஞ்சம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இந்தியாவுக்கு வரும்போது, அ மெஷினிங் ரிலேட்டடான ட்ரெய்னிங்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரணும் பயம் இல்லாம. அதுக்கப்புறம் கேம்ப் பண்ணிட்டு, நீங்க வந்து ஜாப் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது பெனிஃபிஷியலா இருக்கும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சமாவது நீங்க கேட்டதுல ஒரு கன்சிடரேஷன் குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க என்ன WhatsAppல கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச்.